Lord. கோழிதன் குஞ்சினை சீரையின் கீழே மறைப்பது போல் கழுகுதன் குஞ்சினை சீரையின் மேலே சுமப்பது போல் கோழிதன் குஞ்சினை சீரையின் கீழே மறைப்பது போல் கழுகுதன் குஞ்சினை சீரையின் மேலே சுமப்பது போல் எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள் சொல்லியும் சொல்லியும் தீராவும் கிருபைகள் எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள் சொல்லியும் சொல்லியும் தீராவும் கிருபைகள். நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நீ செய்த நன்மைக்கு 1000 நன்றி என் தீரனால் அல்ல கையின் பலனால் அல்ல உந்தாயமல்லவோ என்னை நடத்தினாதே நிற்பதும் கிருபையா கிருபையா தேவ கிருபையா நடத்தும் தயவா தயவா நித்திய தயவா. காரிருள் பள்ளத்தாக்கில் பயமில்லாமல் என்னை நடத்தினதா சறுக்கிடும் மேடுகளில் காரம் பிடித்து என்னை நடத்தினதா காரிருள் பள்ளத்தாக்கில் பயமில்லாமல் என்னை நடத்தினதா சறுக்கிடும் மேடுகளில் காரம் பிடித்து என்னை நடத்தினதா எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள் சொல்லியும் சொல்லியும் தீராவும் கிருபைகள். எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள் சொல்லியும் சொல்லியும் தீராவும் கிருபைகள். நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நீ செய்த நன்மைக்கு 1000 நன்றி என் தீரனால் அல்ல கையின் பலனால் அல்ல உந்தாக்கின வல்லவோ என்னை நடத்தினாது நிற்பதும் கிருபையா கிருபையா ஆமென். கிருபையா நடத்தும் தயவா தயவா நித்திய தயவா போற்றிடும் வானோ பூதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோ போதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று ஒற்றுனக்கு இறங்கி உரிமை பாராட்டும் திருமையினால் குடி சோற்றும் ஆமென். ஒற்றுனக்கு இறங்கி உரிமை பாராட்டும் ஊற்றும் திருமையினால் குடி சோற்றும். எந்த ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. தினம் தினம் உலகில் இசை பலமான வினை பொறுத்தருளும் வேளான தினம் தினம் உலகில் நீ பலவான வினை பொறுத்தருளும் மேலான ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் கோர ஆமென். புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் காரம் கொண்டு மார்பில் சேத்தனைக்கு அன்பை என்னும் பாடுவேன் காக்கும் காரம் கொண்டு மார்பில் சேத்தனைக்கு அன்பை என்றும் பாடுவேன். சொல்வோம் சேர்ந்து இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி
இயேசுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள், எத்தனை ஆசீர்வாதங்கள் ஏராளமாய் தாராளமாய் நம்முடைய வாழ்க்கையை தந்தாரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. நாங்கள் நினைவு கூறப்படுவதற்கு எவ்வளவேனு தகுதி உள்ளவர்கள் அல்ல. நாங்கள் உம்மால் கணிக்கப்படுவதற்கு, கரிசனையோடு விசாரிக்கப்படுவதற்கு நாங்கள் உகந்தவர்கள் அல்ல. ஆனால் தேவன் எங்களை தேடி வந்தீரே, எங்களை தேடி வந்தீரே ஆண்டவரே. எங்கள் துயரங்களிலே எங்கள் சத்தத்தை கேட்டீரே, எங்கள் வேதனைகளிலே எங்களை குனிந்து விசாரித்தீரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. துயரத்தில் கூப்பிட்டே, உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டே, உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீ, பெரியவனாக்கினீ, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீ, பெரியவனாக்கினீ, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவன் அப்பனே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. அப்பனே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினே. சொல்லும் ஆண்டவரை பார்த்து, எனது எத்தனை பேருடைய விளக்குகள் அணைந்து போகும் நிலையில் இருந்த போது தேவன் அதை ஒளியேற்றினார். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். எத்தனையோ பேருடைய விளக்கு அணைந்து போக நினைத்தார்கள் ஆண்டவரே. என் விளக்கு இனிமேல் எரியவே எரியாது, அந்தகாரம் சூழ்ந்தது என்று சொன்னார்கள். நீர் எரிய வைத்தீரே, நீர் எரிய வைத்திருக்கிறீரே, விளக்காய் பிரகாசிக்க செய்திருக்கிறீரே. நமக்கு ஸ்தோத்திரம். எரிந்து கொண்டே இருப்பேன் கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். ஒரு முறை கூட அறிக்கை பண்ணுவோம். எரிந்து கொண்டே, என்னை யாரும் அணைக்க முடியாது. என் தேவன் என்னை எரிய பண்ணி இருக்கிறார். என் அந்தகார இருளிலே வெளிச்சமாய் வந்த தேவன் என்னை எரிய பண்ணி இருக்கிறார். யாரும் என்னை அணைக்க முடியாது. இந்த காலையில் அறிக்கை பண்ணி போடும்.
அப்படியே முழங்கால் படிக்கிட்டு சொல்லுவோம். அவருடைய சமூகத்தில் எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு சொல்லுவோம். என் வாழ்க்கை முடிந்து போகல, என் வாழ்க்கை முடியல ஆண்டவரே, என் வாழ்க்கை பாழா போச்சுன்னு எத்தனையோ பேர் நினைச்சாங்க. ஆனா நீ பாழாக்கல ஆண்டவரே, ஒளியேற்றிருக்கிறீ. பயனற்றவனும் போல இருந்த, பயனில்லாத ஒரு வாழ்க்கைன்னு சொன்னாங்க, முடிஞ்சு போச்சு அவன் வாழ்க்கை, தரிசா மாறி போனா. ஆனா நீங்க தரிசனம் கொடுத்திருக்கிறீங்கப்பா. நான் எரிந்து கொண்டே இருக்கிற அளவுக்கு உம்முடைய கிருபையினால என்னை எரியூட்டி இருக்கிறீர். பயனற்ற நீலத்தை போல மறக்கப்பட்டவன் நான், அறுவடை காணாமல் தணிந்து போனவன் நான். பயனற்ற நீலத்தை போல மறக்கப்பட்டவன் நான், அறுவடை காணாமல் தணிந்து போனவன் நான். தரிசார எண்ணில் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே. தரிசான எண்ணில் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை இங்கு தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை இங்கு உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை இங்கு உயர்த்தி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. ஒன்றுமே இல்லாம இருந்த வாழ்க்கையை தரிசாய் போயிற்று என்று சொன்னார்கள், தகுதியற்றவர் என்று சொன்னார்கள், தரித்திரம் என்று சொன்னார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த தரிசான நிலத்தை தான் தரிசன பூமியாய் மாற்றி இருக்கிறேன். தரிசன பூமியாய் மாற்றி பயன்படுத்த எங்களை தெரிந்து கொண்டேன். நன்றி ஆண்டவரே. இந்த நம்பிக்கையோடு எங்களை படைக்கிறோம் ஐயா. எங்களை தூக்கி எடுத்த தேவனுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு இந்த காலை வேளையிலே உமக்கு மகிமை செலுத்தி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவர் எங்களோடு பேசும். சோர்ந்து போன எங்கள் ஆத்மாவை உயிர்ப்பியும் தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து நம்முடைய கர்த்தராகிய இரட்சகர் வர நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த வெளியேறப்பட்ட நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் சிந்திக்கும்படியாக திருச்சபை கொடுத்திருக்கிற தலைப்பு வெயிட்டிங் prayerfully for the coming of the Lord. Waiting prayerfully for the coming of the Lord. கிறிஸ்துவின் வருகைக்காக ஜெபத்தோடு காத்திருப்பது. வெயிட்டிங் prayerfully, ஜெபத்தோடு கூட ஆயத்தத்தோடு கூட காத்திருப்பது ஆண்டவருடைய வருகைக்காக. மேற்கத்திய நாடுகளிலெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாகவே கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் ஆரம்பித்து விட்டது. 2 பாரம்பரியங்கள் உண்டு. ஒன்று கிழக்கத்திய பாரம்பரியம், சிரியன் சர்ச் என்று சொல்லுவார்கள், ஈஸ்டர்ன் சிரியன் சர்ச்சஸ். அவங்க 6 வாரங்கள்
அட்வென்ட் என்று சொல்லக்கூடிய வருகையை எதிர்நோக்குகிற அல்லது திருவருகை காலம் என்று சொல்ல, தமிழில் சரியான வார்த்தை திருவருகை காலம், அட்வென்ட். 6 வாரங்கள். ஆனால் நாம் எல்லாம் மேற்கத்திய பின்னணியத்திலிருந்து வந்தவர்கள், தி வெஸ்டர்ன் சர்ச்சஸ் என்று சொல்லுவார்கள், வெஸ்டர்ன் சர்ச்சஸ். இந்த வெஸ்டர்ன் சர்ச்சஸ் எல்லாம் 4 வாரங்கள் இந்த அட்வென்ட் காலமாக, காத்திருப்பின் காலமாக அல்லது வருகையை எதிர்நோக்கி இருக்கிற காலமாக அதை அனுசரிக்கிறார்கள். இன்றிலிருந்து கிறிஸ்மஸ் வரைக்கும் 4 வாரங்கள் இது அட்வென்ட் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அட்வென்ட் எதற்கு இந்த காலம் அனுசரிக்கப்படுகிறது நமக்கு நிறைய பேருக்கு இப்படின்னா தெரியவே தெரியாது. ஏன்னா நம்ம இதெல்லாம் சொல்லி கொடுத்ததே கிடையாது. நிறைய சபைகளில் இப்படிப்பட்ட காலங்கள் எல்லாம் அனுசரிக்கப்படுவதும் கிடையாது. கிறிஸ்மஸ் வந்தால் அந்த முதல் வாரம் என்ன பாட்டு ஆரம்பிப்போம்? மெய் பக்தரே நீர் வெடித்தெழும்பும் அப்படின்னு ஆரம்பிச்சு, ஓ கிறிஸ்மஸ் வந்துருச்சு போல் இருக்கு, வீட்டுக்கு வெள்ளை அடிக்கல அப்படிங்கலாம் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் திருச்சபை பாரம்பரியத்தில், திருச்சபையானது பாரம்பரியமாக ஒவ்வொரு காலத்தையும் குறிப்பிடுவதற்கு திருச்சபையின் பொருட்களை அடையாளமாக பயன்படுத்தினது. திருச்சபைக்கு நாட்கள் கொடுக்கப்பட்டது, அந்த நாட்களுக்கு ஏற்ப நிறங்கள் கொடுக்கப்பட்டது, அந்த நிறங்களுக்கு ஏற்ப சில அடையாளங்கள் சபையிலே ஏற்படுத்தப்பட்டது. இப்போ எல்லாம் அது வணிக நோக்கத்தை நோக்கி முன்னேறிவிட்டது, கொஞ்சம் வருத்தமே. நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருவேளை தென்னகத்துக்கு நீங்கள் போனால் சபைகளில் ஒவ்வொரு காலத்திலும் பாஸ்டர் போடுற அந்த ஸ்டோல் மேலே போடுற அந்த கலர் சேஞ்ச் ஆகும். ஆல்டரில் இருக்கக்கூடிய இப்படி மேச விரிப்பு சேஞ்ச் ஆகும். இவைகளெல்லாம் மாற்றம் பெறும்போது நம்ம கலராக போடுவாங்க போல் இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. இல்லை, இவைகளெல்லாம் காலத்தை உணர்த்துகிற அடையாள பொருட்கள். அந்த கலரை மாற்றியாச்சுன்னா, ஓ இன்னைக்கு சிறப்பு என்னவோ இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சிறப்பை கொண்டாடுவார்கள். நிறைய பாஸ்டர்ஸ்க்கே தெரியாது, நிறைய பாஸ்டர்ஸ்க்கே இது விஷயம் தெரியாது. எங்கேயும் எந்த கலரையாவது போட்டு வந்து நிற்கிறது, சரிதானே? ஆனால் உண்மை அது இல்லை. இவைகளெல்லாம் காலத்தை அறிவித்து அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துவது, அதை குறித்து சிந்திப்பது. அப்படிதான் இந்த கிறிஸ்மஸ் காலங்களுக்கு திருச்சபை கொடுத்திருக்கிற பெயர் அட்வென்ட். இந்த கிறிஸ்மஸ்க்கு முன்னால் இருக்கக்கூடிய 4 வாரங்கள், அது இன்றிலிருந்து அது ஆரம்பமாகிறது. இந்த அட்வென்ட் என்னன்னா நான் சொன்னேன் ஏற்கனவே, திருவருகை, ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருப்பது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம் என்று சொன்னால், அங்கே ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். 20-21 வசனத்திலே சிமியோன் என்கிற ஒரு வயதான ஒரு ஆசாரியனை குறித்து அங்கே வாசிக்கிறோம். இந்த சிமியோன் என்கிறவர் இரட்சகர் அல்லது மேசியா வர வேண்டும் என்பதற்காகவும், அந்த மேசியாவுடைய வருகையினாலே இஸ்ரவேலிலே சமாதானம் உண்டாக வேண்டும் என்பதற்காகவும் காத்திருந்தார். நேற்று ஒரு சகோதரரோடு நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் சொல்லும்பொழுது சொன்னார், இப்பொழுதெல்லாம் நிறைய மாற்றங்கள் சபையிலே வந்துருச்சு. நிறைய மாற்றங்கள் இன்றைக்கு ஆராதனைகளிலும் சரி, பாடல்களிலும் சரி, கூடுகைகளிலும் சரி, இப்போ எல்லாம் ரொம்ப ஒரு என்ன சொல்வது, ஒரு கிளாமரஸாக மாறிடுச்சு, அட்ராக்ஷனாக மாறிடுச்சு. பல பாரம்பரிய சபைகளிலே இன்றைக்கு வயதான மக்களை தவிர இளம் மக்களை பார்க்க முடிவதில்லை. எங்கே போயிட்டாங்க அப்படின்னா, இவங்க எல்லாம் எங்கே போயிட்டாங்க? ஜிம்முக்கு போயிட்டாங்க. ஸ்பிரிச்சுவல் ஜிம் இல்லையா? அதுக்கு பேர் ஜூம்பாவா? அதுதானே ஜூம்பா தானே, அதுக்கு டான்ஸ் பண்ணுறாங்களே, ஜூம்பா. ஸ்பிரிச்சுவல் ஜூம்பா இருக்குது, அதுக்கு நிறைய ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க, சரிதானா? இந்த ஜூம்பாவில் போய் இவங்க ஒரே ஆட்டம் ஒரே குதியாக இருக்கும். சர்ச்சுக்கு போடான்னா தூங்குவான். ஆனால் இது அவருடைய வாழ்க்கையை மேம்படுத்துகிறதா என்று சொன்னால் உணர்வு பூர்வமாக தூண்டி எழுப்போம், அவ்வளவுதான். ஆனால் உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடுத்தானா என்பது கேள்வியே. ஆனால் பாரம்பரிய சபைகளிலே இந்த உணர்வு பூர்வமான செய்திகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது, ஆனால் நாம் கேட்கறதில்லை. சில உபதேசங்கள் நமக்கு கொடுக்க, சபை என்பது நமக்கு கற்றுக் கொடுக்கிற, உபதேசிக்கிற ஒரு இடம், சத்தியத்தை அறிகிற ஒரு இடம். நம்ம சர்ச்சுக்கு வர்றது எதுக்குன்னு சொன்னால், இங்கே சத்தியத்தை அறியணும். இந்த சத்தியத்தை போய் உலகிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரதிபலிக்கணும். இதுக்கு தான் சபைக்கு வருகிறோம். இந்த சபை என்பது என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் இல்லை. நம்ம இப்போமெல்லாம் அதை என்டர்டெயின்மெண்ட் பிளேஸாக மாற்றிட்டோம், சரிதானா? நம்ம நினச்சா வருவோம் இல்லையா, வாக்கிங் போகிற மாதிரி.
என்னைக்காவது திடீர்னு மனசு வந்தால் என்ன செய்வோம்? ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஷூ எல்லாம் புதுசாக வாங்கி போட்டுக்கிட்டு உடனே வாக்கிங் போகிறோம். ஒரே நாள் தான், அதுக்கப்புறம் பார்த்தா ஆளே இருக்காது. அடுத்த வருஷம்தான். ஜனவரி 1ஆம் தேதி வந்துச்சுன்னா நிறைய பேர் ஒரு தீர்மானம் எடுப்போம். என்ன தீர்மானம்? பொய் சொல்ல மாட்டேன். நல்ல தீர்மானம் எடுப்போமா எடுக்க மாட்டோமா? என்ன இப்படி பார்க்குறீங்க? நான் 2 வாரம் தான் பிரசங்கம் பண்ணல, இதுக்குள்ளே மாறிட்டேன்னான்னு தெரியல எனக்கு. நிறைய பேர் தீர்மானம் எடுப்பாங்க. ஒரு பெரிய தீர்மானம்னா பைபிள் வாசிக்கிறது. எத்தனை பேர் வாசிச்சிருக்கிறோம் பைபிளை? எத்தனை பேர் வேதத்தை வாசித்திருக்கிறோம்? ஒரு முறையாகிலும் வாசிச்சிருக்கிறோம். அப்படி சொல்றாங்க கூட ரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். கூட்டத்தோட கூட்டமா சத்தம் போட்ட உடனே யார் படிச்சிங்க, யார் என்ன கையெல்லாம் இங்கே இருக்குது. நிறைய பேருக்கு இங்கே இருக்குது, சில இங்கே இருக்கு. எனக்கு தெரியல யார் அல்லேலியான்னு சொன்னால் 2 கையும் வயது சொல்லுங்க. இது பெரிய ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ். அல்லேலூயா. சரி, இதெல்லாம் நல்ல எக்ஸசைஸ். கை தட்டணுமா? கை தட்டணுமா? கை தட்டினா நல்ல ரத்த ஓட்டம் இருக்குமா? பிபியே வராதான். யாருக்கு? கை தட்டுறவங்களுக்கு. நல்லா கையை உயர்த்தி 10 நேரம் அல்லேலியா சொன்னீங்கன்னா நல்ல எக்ஸசைஸ். நல்ல தலையிலிருந்து கீழே வரைக்கும் என்ன செய்யும்? ரத்த ஓட்டம் வேக வேகமாக ஓடும். சுகர்லாம் குறைஞ்சிரும். என்ன பொய் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? முழங்கால போட்டு ஜெபிக்கணுமா? முழங்கால நிற்கணுமா? சரிதான். நம்ம படுத்துக்கிடுவோமே இல்லையா? ஜெபம் பண்ணணும் அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு ஃபேஷன் ஆகி போச்சு. சேரை வேற போட்டு விட்டோமா, அப்படியே உக்காந்துக்கிட்டே வந்ததுலேருந்து உக்காந்து போகிற வரைக்கும் உக்காந்துட்டே போகிறாள்லாம் இருக்குது. கொஞ்சமாவது எழும்புவோம், கைகளை உயர்த்துவோம், அப்படி ஆண்டவரை ஆராதிப்போம். அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் செய்கிறோம். என்ன, நீங்கள் வாழ்க்கை ஒன்று ஆவிக்குரிய வாழ்க்கையில் சீர்படணும். சரீரப்பிரகாரமாக என்ன செய்யணும்? பலன் கொள்ளணும். இதை வீட்டிலையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம சர்ச்சில் மட்டும்தாங்கிறது இல்லை. இங்கே கற்றுக்கிட்டு போகிறத வீட்டில் போய் என்ன செய்யணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். கர்த்தர் நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஆமாம், நிறைய மாத்திரையெல்லாம் விட்டுறலாம். அப்போது இப்போ என்னென்னா, சர்ச்சுகளில் இந்த மாதிரி சில சத்தியங்களை நாம் கற்றுக்கொண்டு அதை வாழ்க்கையில் பிரதிபலிக்கணும். இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய இடங்கள் இன்றைக்கு தவிர்க்கப்படுகிறது. இப்போ நமக்கு எங்கே பிடிச்சி போச்சு? எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த ஜிம்மெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஜிம்முங்கிற கலாச்சாரம் எனக்கு தெரிஞ்சு போகிற இந்த கொரோனாவுக்கு அப்புறம் தான் ரொம்ப பெருசாகி போச்சு. அது வரைக்கும் ஏதோ ஒரு கார்னரில் தான் ஜிம் இருந்துச்சு. நான் இந்த செக்டர் 3ல் நான் இருந்து பார்த்துருக்குறேன். ஜிம்மு தேடணும். இப்போ திரும்புகிற பக்கமெல்லாம் ஜிம்மாக இருக்குது இல்லையா? எங்கள் வீட்டிலே ஜிம் இருக்குது. ஒரே ஜிம்மு தான். ஒரே மேலேருந்து கீழே கீழே குதின்னு குதிக்க வேண்டியது. இப்போ இந்த ஜிம்மில் எல்லாம் போகிறதுக்கு காரணம் என்ன? நம்ம நிறைய நாள் வாழணும். இந்த ஃபிட்டுக்கிட்டலாம் கிடையாது. நமக்கு பயம் வந்துருச்சு. கொரோனாவுக்கு அப்புறம் இம்யூனிட்டி குறைஞ்சிட்டா சீக்கிரம் நிறைய பேருக்கு பலன் இல்லாமல் சீக்கிரம் தான் வந்துடும். நம்ம பயப்படுறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நாம் இதற்கெல்லாம் நிறைய முயற்சி எடுக்கிறோம். ஆவிக்குரிய காரியங்களில் நாம் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிறது இல்லை. ஜீவ நாட்களை விரும்பி இல்லையா, நல்ல ஒரு ஜீவனோடு வாழணும் நம்ம நினைச்சோம்னு சொன்னால் தேவனுடைய வசனம் நமக்கு ரொம்ப அவசியம். அதில் தான் கேட்டேன், எத்தனை பேர் வேதத்தை வாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலியா கூட காணலையே. அப்பமா அது அரைகுறை அல்லலியாவது இருந்துச்சு. இப்போ அந்த அல்லலியா கூட காணலையே. நாம் எப்படி சாப்பிடலைன்னா நம்முடைய சரீரம் கெட்டு போகுமோ, வேதத்தை வாசிக்கலைன்னா நம்முடைய ஆத்துமா செத்துரும். நடக்கணும் இல்லையா? நம்ம நடக்கணும். எங்கே நான் சொன்னேனே, முன்னாடியெல்லாம் இந்த ஜிம்மு கலாச்சாரம்லாம் கிடையாது. ஸ்கூலுக்கே 2 கிலோமீட்டர் நடக்கணும். புக்கை தலையில் வச்சுட்டு நடக்கணும். சரி, அதுக்கப்புறம் தான் அந்த பேக் பேக் வந்துச்சு. அது எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்க தெரியல, அந்த பேக் பேக்கு. அப்பமெல்லாம் வெறும் மிலிட்ரிக்காரங்க மட்டும்தான் அந்த பேக் பேக் போடுவாங்க. இப்போ எல்லாருமே பேக் பேக் ஆகிட்டாங்க இப்போ. ஸோ இதெல்லாம் நம்ம புதுசாக ஒரு வியாபார தந்திரம் உள்ள நுழையும் போதெல்லாம் அதை நாம் ரொம்ப அடாப்ட் பண்ணுறோம். ஆனால் யூஸ்வலாக நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்கிறதே இல்லை. ஜிம்முக்கு போய் தான் உடம்பை குறைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் கடைக்கு போகும்போது என்ன செய்யுங்க? சர்ச்சுக்கு வரும்போது செக்டர் 8லேருந்து சிரிக்கிறீங்க பாருங்களேன். செக்டர் 8லேருந்து சர்ச்சு வரைக்கும் 3வது வரைக்கும் நடங்க. சரிதானே? இங்கே வந்தோடனே நல்லா ஏசி இருக்குது, தூக்கம் நல்லா வரும்.
எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படி சின்ன சின்ன ப்ராக்டிசஸ் நம்முடைய இப்போ அவசரமாக போக வேண்டிய இடத்திற்கு வாகனங்கள் அவசியம், தூரமாக போகிற இடங்களுக்கு வாகனங்கள் அவசியம். கொஞ்சம் தூரங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், நடக்கலாம். அப்போ அந்த நடக்கக்கூடிய அந்த 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 ஒரு சின்ன சின்ன அந்த எண்ணங்களை நம்ம உருவாக்கிக்கிட்டோம்னு சொன்னால் இந்த ஜிம்முங்கிற கலாச்சாரத்துக்கு அவசியமே இல்லை. இதை போல தான் ஆவிக்குரிய காரியத்திலும் கூட நம்முடைய முழு நோக்கம், நான் சொன்னேன் இந்த அடையாளங்கள், இந்த நாட்கள் எல்லாம் எதற்கு என்று சொன்னால் அது நம்மை ஆண்டவருக்குள்ளே ஆயத்தப்படுத்துவதற்கு. இது வந்து ரெகுலராக இருக்கணும். இது என்றைக்கும் இருக்கிறதில்ல, ரெகுலராக இந்த ப்ராக்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொன்றா மாற்றி 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 நம்ம வாழ்க்கையில். அதுக்கு தான் இந்த காலங்கள் மாறுகிற பொழுதெல்லாம் திருச்சபையானது ஒரு புதுங்கிறத விட ஒரு முறையான ஒரு சத்தியத்தை நமக்குள்ளே கொண்டு வந்து ஆவிக்குரிய வாழ்க்கை அதுக்கு ஏற்றது போல தயார்படுத்தும். ஆனால் இவைகளெல்லாம் இன்றைக்கி மறக்கப்பட்டுருச்சு. மறக்கப்பட்டது எதனாலன்னு சொன்னால், இன்றைக்கி ஆவிக்குரிய ஜீவியங்களிலும் இந்த வியாபாரம் உள்ள நுழைஞ்சதுனால தான். கேரல் ரவுண்டுக்கு முன்னாலெல்லாம் நம்ம நடந்தே இப்போ 2 வீட்டுக்கு போன பிறகு, ஐயா என்னையா நடக்க விடுறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க நடக்க விடுவாங்க, அதனாலே கேரல் ரவுண்டுக்கே போக வேண்டாம். இப்போ 2 நாள் நல்ல கூட்டம் வருது, 2 நாள் கூட்டமே வர மாட்டேங்குது. என்னடான்னு பார்த்தா நடக்க விடுறாங்க. நடப்போம் கர்த்தருக்காக. அல்லேலூயா. இதெல்லாம் எங்கே மாறி போச்சுன்னா வியாபாரங்கள். கிறிஸ்து இன்னைக்கு வீட்டில் இருக்கிறாராங்கிற கேள்வியே இல்லை. ஆனால் கிறிஸ்துவின் பேரை சொல்லி வியாபாரம் நல்லா ஒய்யாரமாக நடக்குது. இதை தான் இன்றைக்கு மக்கள் விரும்புகிறார்கள், ரசிக்கிறார்கள். இந்த வியாபாரத்தில் ஒன்று தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேனே, இன்றைக்கு ஆராதனைகளும் கூட ஆண்டவரை விட்டு விலகி போயிருச்சு. எனக்கு அது தேவனை மையப்படுத்துகிற, தேவனை மேன்மைப்படுத்துகிற, தேவனுக்கு மகிமை செலுத்துகிற ஆராதனைகளை விட தங்களை பிரஸ்தாபப்படுத்துகிற ஆராதனைகளுக்கு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, சினிமா பார்க்கக்கூடாது, டிவி பிசாசு, இப்படியெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா. சினிமா தியேட்டர் பக்கம் போனால் கூட ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே திரும்பிக்கிறது. இப்படி நிறைய பேர் சிலுவை போட்டு திரும்பிக்கிறதுலாம் உண்டு இல்லையா. எனக்கு தெரிஞ்ச ஒரு போதகர் சொல்லுவார், சினிமா தியேட்டருக்கு முன்னால் போய் ஜெபம் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே சீக்கிரம் இந்த சினிமா கொட்டகைகள் எல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கோமா இல்லையா? எத்தனை பேர் ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க அதுக்கெல்லாம்? இப்போ சினிமா தியேட்டர் எங்கே இருக்கு? வீட்டில். ஐயோ வீட்டில் இல்லை, பாக்கெட்டில். ஒரு வசனத்தை கேட்டால் நமக்கு தெரிய மாட்டேங்குது, ஆனால் ஒரு சினிமா டைட்டில் கேட்டால் எல்லாருக்கும் தெரியுதா இல்லையா? யூ டோன்ட் நோ? வெரி குட். யூ ஆர் த ஹோலி ஒன். சரி, நிறைய நேரத்தில் என்னென்னா நம்ம இதெல்லாம் அப்படியே கலாச்சாரத்தை அங்கே விட்டுட்டோம், அவ்வளவுதான். உலகத்தில் எனக்கு சொல்லிக் கொடுத்தேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. பிரசங்கியாரில் வந்தால் கன்வென்ஷன் பிரசங்கியார் சொல்லுவாங்க, சினிமா கொட்டகையை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணணும், ஆண்டவர் சீக்கிரமாக சினிமா கொட்டகை என்ன செய்வார், பற்றி எறிய பண்ணுவார் இல்லையா. இன்னைக்கு சர்ச்சே சினிமா தியேட்டர் ஆகிடுச்சு. இப்போ இங்கே என்னது தான், இங்கே என்னது பெர்ஃபார்மன்ஸ்ன்னா அன்னைக்கு என்ன புகழ்ச்சிங்கிறீங்க எனக்கு. நான் இன்னைக்கு மட்டும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடலன்னா அன்னைக்கு நிறைய எனக்கு கிரிட்டிசிசம் வருது. என்னையா இன்னைக்கு ஒன்றுமே இல்லையா பெர்ஃபார்மன்ஸுங்கிறாங்க. பெர்ஃபார்மன்ஸாக இருந்தால் இன்னைக்கு சூப்பர்யா, இன்னைக்கு தான் ஆண்டவர் இந்த ஆலயத்துக்குள்ளேயே. எப்போ பெத்தலகேம் ஊரோரும் சத்திரத்தை நாடி அப்படின்னு அன்னைக்கு பாருங்க, வடிவோ கலராக லைட்டை போட்டோம்னா சூப்பராக இருக்காம்போம். ஆனால் அதே இல்லைன்னா இயேசு இருக்கிறாரா? இந்த காலை வேளையில உங்கள் இடத்துல நான் வைக்கிற கேள்வி, இயேசு நமக்குள்ளே இருக்கிறாரா? வர காத்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் காத்திருக்கிற நாம் அவர் வருகையில் உள்ள போவோமா? மத்தேயு 24 அதிகாரம் 25 அதிகாரத்தை தான் நான் இன்றைக்கு இந்த காலை வேளையில் என்னுடைய செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட அதிகாரங்கள் 24, 25. இயேசுவானவர் தம்முடைய நாட்களில் தம்முடைய வருகையை குறித்த ஒரு செய்தியை சொன்னார். இதை ஏசாயா சொல்கிறார். முதல்ல மேசியா வரப்போறார், ஒரு ராஜா வரப்போறாரு. அந்த ராஜா நம்மையெல்லாம் சத்துருக்களின் கைகளில் இருந்து மீட்டு நம்மை ரட்சித்து காரிருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை பார்ப்பார்கள். சமாதானம் இல்லாத தேசம் அங்கே ஆண்டவருடைய சமாதானத்தினால் நிரப்பப்படும் சொல்லி பழைய ஏற்பாடு எல்லாம் சொன்னாங்க. இயேசு வந்தார்.
யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்றார், ஜனங்களுக்கு ஒளியை கொடுக்கும்படியா இயேசு இந்த பூமியிலே வந்தார். அப்ப இயேசு வந்த உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா? அவர் ரட்சகர்னு சொல்லல. மக்கள் என்ன சொன்னார் சொன்னால், இவன் பிசாசு பிடித்தவன். இன்னொரு கூட்டம் சொல்லுச்சு, இவன் போஜன பிரியன். இன்னொரு கூட்டம் சொல்லுச்சு, இவன் பாவி. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? வேதத்தில் இருக்குதெல்லாம். நான் சொன்ன வசனங்களை எல்லாம் வீட்டில் போய் படிங்க. ஒரு கூட்டம் ஆண்டவரை பார்த்து சொல்லுச்சு, இவன் யாரு? யோவான் சுவிசேஷத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா யோவான் அதை சொல்றாரு. எல்லாரும் பேசுறாங்க, இவன் யாருன்னா பிசாசு, இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்றாங்க. பிசாசு பிடிச்சது கூட இல்லை, அதுக்கு இன்னொரு வார்த்தைன்னா அவன் பைத்தியம் பிடிச்சிட்டவன். இயேசுவை பார்த்து பைத்தியம்னு சொன்னாங்க. இன்னொரு கூட்டம் சொல்லுச்சு, அவர் போய் பாவிகளோடும் ஆவியக்காரரோடும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற பொழுது ஒரு கூட்டம் ஆண்டவரை பார்த்து சொன்னது, இவர் யாரு? யார் கூட உட்கார்ந்துருக்கிறாரு? மத்தேயு 19 லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் சகையின் வீட்டுக்கு போகும்போது ஆண்டவரை பார்த்து சொன்னது, இந்த உலகம் யார் வீட்டுக்கு போறாரு? பாவியான மனுஷன் வீட்டுக்கு போறாரு. ஒரு பாவியான ஸ்திரீ இயேசுவை தொடும்போது இந்த உலகம் அவரை பார்த்து சொன்னது, அவள் பாவியா இருக்கிறாளே, அவள் தொடுகிற அந்த பெண்மணி யாருன்னு இயேசுக்கு தெரியாதா? அப்ப இவர் என்னையா தீர்க்கதரிசி அப்படிலாம் பேசினாங்க. அப்போ இயேசுவை போஜன பிரியன்னு சொன்னாங்க, பாவின்னு சொன்னாங்க. இயேசுவை அவன் பைத்தியக்காரன், பிசாசு பிடித்தவன் சொன்னாங்க. அப்ப அந்த இயேசு என்கிற மேசியா வந்தபோது இந்த உலகமானது அவரை ஏற்றுக்கொள்வதற்கு அங்கே தயாராக இல்லை. ஏன் தயாராக இல்லை? ஏன்னா அவங்க நினைச்சது மாதிரி இயேசு இல்லை. ஒரு ராஜா அப்படின்னா, இப்போ நான் சொல்ற ஒரு ராஜா அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? இஃப் யூ சே கிங், வாட் டு யூ இமேஜின்? சிங்காசனம் இல்லையா? கொஞ்சம் யோசிங்க, நான் சொல்றது கொஞ்சம் யோசிங்க. சிங்காசனம் இல்லையா? அப்புறம் கிரீடம், கிரவுன், அப்புறம் பேலஸ் இல்லையா? அரண்மனை, வேற சேவகர்கள், அவர் கூட நிற்கிற அந்த சேவகர்கள், வீரர்கள் இல்லையா? சோல்ஜர்ஸ், அப்புறம் ஸ்வார்ட், வாள் இல்லையா? பட்டயம், வேற ட்ரெஸ்ஸு, முக்கியமானது அதான். ஒரு ராஜான்னு உடனே நம்ம கற்பனைக்கு வரக்கூடியது என்று சொன்னால், நம்ம சொன்னது நிறைய சொன்னோம். அவருக்கு அரண்மனை, அவருக்கு அங்கே அரண்மனை இருக்குதோ இல்லை, நம்ம அதெல்லாம் தேடுறதில்லை. நம்ம ராஜான்னு உடனே கண்ணுக்கு முதல்ல வர்றது தலையில் இருக்கிற மினுமினுக்கிற கிரீடம், அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு இல்லையா? அப்புறம் அவர் நடந்து வரும்போது அவர் கூட என்ன செய்யணும்? ஒரு பட்டாளம் வரணும். ஸோ இப்படியெல்லாம் ஒரு ராஜா வருவாரானால் அவரை ராஜா என்று இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளும். இப்போ இயேசு என்கிறவரும் ராஜாவை போலத்தான், தேவ ராஜ்யத்தின் ராஜாவாக இந்த பூமிக்கு வந்தபோது இந்த உலகம் அவரை பார்த்தது எப்படி என்று சொன்னால், அவர் எங்கே பிறக்கணும்? அதனால தான் மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் சாஸ்திரிகள் எங்கே போகிறாங்க? ராஜாவை தேடி போகிறாங்க. அப்போ இயேசு அவர்கள் எதிர்பார்த்த வண்ணமாக இல்லை என்பதனாலே அவருக்கு கொடுத்த பெயர்கள் என்னவென்று சொன்னால், இவர் எங்கே போய் உட்காந்துருக்கிறாரு? ராஜா போய் மோசமான ஒரு கூட்டத்தோடு போய் உட்காந்துட்டு இருப்பாரா? Will a king go and sit with the wicked people? உட்காருவாரா? இவன் என்னப்பா ராஜான்னு சொல்றீங்க, ஆனால் எங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு? மோசமானவன் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த மக்கள் எதிர்பார்த்த வண்ணமாக இயேசு இல்லை என்பதனால் இந்த உலகம் இயேசு என்னும் இரட்சகரை புறந்தள்ளியது. இன்னைக்கு நம்மிடத்திலும் பல எதிர்பார்ப்புகள். என்ன எதிர்பார்ப்புன்னா, இயேசுன்னா நம்ம உடனே நினைக்கிறது எப்படின்னா, நான் சொன்னேன் ராஜான்னு ஒரு கற்பனை இருக்கு. இப்போ இயேசுன்னா நமக்கு என்ன கற்பனை இருக்கு? இயேசு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? What do you think about Jesus? What do you imagine about Jesus? அவர் எப்படி இருப்பாரு? பிரகாசம், ரைட்டா? க்ளோரி, ஷைனிங். அப்புறம் வேற என்ன? நீண்ட முடி, பெரிய தாடி இல்லையா? வெள்ளை உடை இல்லையா? அவர் ஆட்டுக்குட்டியை கையில் தூக்கி வச்சுக்கிடுவாரு இல்லையா? அவர் பார்த்தா கொஞ்ச நேரம் பார்த்தா கடையில் பிள்ளைகள்லாம் கூட்டி உட்கார வச்சுக்கிடுவாரு
இல்லைன்னா ஒரு டேபிளை போட்டு உட்காந்து 10 பேர் அவனை எட்டி பார்ப்பான். இப்படிதான் நம்ம பார்த்துருக்குறோம். இருக்கா இல்லையா? நிறைய பேர் இருக்கிற பூ வேற போட்டு மாலை போட்டு அதுக்கு விளக்கெல்லாம் ஏற்றி, அது யார் தெரியுமா? நான் சொல்லியிருக்கேன் இப்போ. அது யாரு? நம்ம வீட்டில் இருக்கிறார ஒருத்தர் தாடி தாத்தா, அவர் யாரு? ஐயா நாங்கள் அதாயா வச்சு என்னையா காலில் எழும்பின உடனே அதுக்கு முன்னாடி நின்று ஒரு சல்யூட் அடிச்சுட்டு தாயா நாங்கள் கிஸ் கொடுத்துட்டு தாயா வெளியிலே வர்றோம் இல்லையா? நிறைய பேர் போட்டோவை கிஸ் கொடுத்தே போட்டோவை உடஞ்சி போயிருக்கோம். இருக்கா இல்லையா? ஐயா நாங்கள் கிறிஸ்டின்னு தெரிய வேண்டாமா ஐயா? அதுக்காக நாங்கள் நிறைய பேர் அப்படி ஒரு வழக்கம். ஒரு வசனத்தை வைங்க, கிறிஸ்தவன்னு தெரியும். வைக்கிறோமா? நம்ம வைக்க மாட்டோம். எதை வைப்போம்? போட்டா என்ன போட்டா வசனம் கொடுத்தா நம்ம சில நேரத்தில் இந்த விசுவாசி ஐயோ வசனமாக கொடுக்குறீங்க, எங்கேயா கொண்டே மாட்டுறது. அப்போ ஏசு போட்டோ மட்டும் மாட்டுறோம். நல்லா கவனிக்கணும். நம்ம கற்பனைகளில் கிறிஸ்து யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நாம் எதிர்பார்க்கிற ஒரு நபர், அவர் வீட்டுக்கு வந்த உடனே அற்புதம் நடக்கணும். அவர் நம்ம வீட்டுக்கு வந்த உடனே நம்ம வீடு பணமாக என்ன செய்யணும்? கொட்டணும். அவர் நம்ம வீட்டுக்கு வந்த உடனே நம்ம வீடாக என்ன செய்யணும்? அதில் இருக்கிற வீடெல்லாம் யார் வீடாக மாறிடணும். ஏசியா வீட்டுக்கு வந்துட்டாருன்னா எனக்கு காரா நிற்கணும். ஏசு எனக்கு வந்துட்டாருன்னா தலையிலேருந்து பாதம் வரைக்கும் என் முகமே தெரியாத அளவுக்கு என்ன போடணும்? நகை போடணும் இல்லையா? ஏசு வந்துட்டாருன்னா எனக்கு மட்டும்தான் வேலை கொடுக்கணும், வேற யாருக்கும். அடுத்த வீட்டுக்காரன் நல்ல வேலைக்கு போயிடவே கூடாது. அவன் பையன் போயிட்டானா அப்படின்னு சொல்கிறதுலையே நம்ம காலம் ஓடிடும். ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. இதை ஏற்றுக்கொள்ளவில்லை உலகம். அவங்க எதிர்பார்த்தது போல இயேசு இல்லை. மாறாக இயேசு யாராக வந்தார் என்று சொன்னால் நம்ம போல வந்தார். அல்லேலூயா. நம்ம போல. நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் தெரியுமா? நான் இன்னைக்கு ஜெபிக்கும் போது சொன்னேன், யோவான் 11ஆம் அதிகாரத்தில் இயேசு மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு போகிறார். திட்டுறாங்க. மார்த்தாளும் மரியாள் என்ன செய்கிறாங்க? திட்டுறாங்க. நீர் இங்கே வந்திருந்தீர்னா இதெல்லாம் நடந்திருக்குமா? நீர் இங்கே இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி ஏசுகிறாங்க. ஏசு அதெல்லாம் கேட்குறாரு, பொறுமையாக கேட்குறாரு. எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்கள சொல்கிறாரு, அவனை வைத்த இடத்தை காண்பியுங்கள். அவங்களோட கூட்டி அவங்க திட்டினதெல்லாம் வாங்கிக்கிட்டாரு. நம்ம திட்டினது யாரும் வாங்கிக்கிட்டோம்? அப்படி நானே 4 நாள் கழிச்சாவது வந்துடணும்னு வந்திருக்கிறேன், உனக்கு அவ்வளோ கோபமா அப்படின்னு சொல்லி நம்ம ஏசியிருப்போம். நான் வர முடியாத நிலையிலேருந்தே வந்துட்டேன். ஆனால் ஏசு சொல்கிறார், வாங்க அவனை வைத்த இடத்தை எனக்கு காண்பியுங்கள். அங்கே போகிறாரு. அங்கே போன உடனே ஜனங்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? அழுறாங்க. அழுத உடனே ஏசு அழுவாரா? ஏசு அழலாமா? நாம அழலாம், ஆனால் இயேசு மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது? கண்ணீர் எல்லாம் துடைப்பார். யார் தான் கண்ணீரை துடைக்க முடியும்? அழுறவனா கண்ணீரை துடைக்க முடியும், அழாதவன் தான் கண்ணீரை துடைக்க முடியும். அப்போ நம்ம என்ன அவர் அழக்கூடாது, கோவப்படக்கூடாது. இயேசு கோவப்படுவார், இயேசு அழுவார். நமக்கு என்னெல்லாம் இருக்கோ அது அப்படியே ஆண்டவர் இருப்பார். அங்கே கண்ணீர் வடிக்கிறார் இயேசு. கண்ணீர் வடித்த உடனே இன்னும் அந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இப்போ இயேசு சொல்கிறாரு, கல்லை எடுத்து போடுங்கள். உடனே என்ன சொன்னாங்க? இவ்வளோ நேரம் அழுதவனுக்கு சத்தம் என்ன பலமாக வருது பாருங்க. எடுத்து போடணும்னு இதான் பிரச்சனை. இப்போ இயேசு எதிர்பார்த்தது போல் இல்லை. இயேசு நம்மிடத்தில் சில காரியங்களை செய்ய அவர் அழைக்கிறார். என்ன செய்ய அழைக்கிறார் தெரியுமா? கல்லை எடுத்து போடுங்க. ஐயா, உங்களுக்கு எனக்கும் இயேசுவை பார்க்க முடியாதபடியாக இடையில நிற்பதே இந்த கல்லு தான். நீங்களும் நானும் இயேசுவை அறியாமல் இருக்கிறதுக்கு காரணமே இந்த கல்லு தான். இந்த கல்லை இயேசு எடுத்து போடும்படியாக உங்களையும் என்னையும் அழைக்கும் பொழுது நாம் இயேசுவை பார்த்து சொல்லுகிறோம், நாருமே. என்ன நாரும்? என்ன நாரும்? வாழ்க்கை நாரும். கல்லை எடுத்த இது வரைக்கும் எல்லாம் மறைச்சி வச்சுட்டு இருக்கிறோம். பெர்சோனா என்னது? இதுக்கு பேர் பெர்சோனா, பெர்சனாலிட்டி. என்ன பெர்சனாலிட்டி?
வீட்டிலலாம் நல்லா அழுதுருப்போம், சண்டை போட்டிருப்போனே காலில். ஆனால் சர்ச்சுக்கு வரும்போது எப்படி வந்திருப்போம்? நானும் என் வீட்டாருமோ என்றால். காலையில் ஒரே சண்டை நடந்திருக்கும். எத்தனை வீட்டில் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும். எங்கள் வீட்டில் நடக்கும், அதனால தான் சொல்கிறேன் நான். ஏய், யார் போகிறது பாத்ரூமுக்கு? ஏய், நீ நான் புடி இல்லையா? சர்ச்சு நீ வரியா இல்லையா சொல்லு. போல நான் போல. இதெல்லாம் நடந்திருக்கும் இன்னைக்கு. ஆனால் இங்கே வரும்போது எப்படி வந்திருப்போம்? பெர்சோனா. ஏசு சொல்கிறாரு, இந்த கல்லை முதல்ல தூக்கி போடு. உன் நாத்தை நீங்கணும்னா உன் வாழ்க்கையில் இருக்க இந்த கல்லை முதல்ல எடு. ஏன் தெரியுமா? நான் வரப்போகிறேன். ஹல்லேலூயா. என் வல்லமை உனக்கு தேடி வரப்போகுது. நான் வரப்போகிறேன். உன் கல்லை எடுங்கிறார் ஆண்டவர். அப்படின்னா அந்த கல்லை எடுக்கிறதுக்கு முன்னால் நிறைய கேள்விகள். 24ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரம் நேரம் எனக்கு கடந்து போயிருச்சு, அதனால் வேகமாக முடிச்சிடுறேன் 3 நிமிஷத்தில். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையில் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய 3 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, பி அலர்ட், பி அவேக், பி அட்டென்டிவ். இஃப் யூ வாண்ட் டு ரிசீவ் கிரைஸ்ட் இன் யுவர் லைஃப், நம்பர் 1, பி அலர்ட். இந்த மாயையான இந்த ஏமாத்துற எந்த காட்சிக்கும் இடம் கொடுக்காதீங்க. பி அலர்ட், எச்சரிக்கையா இருங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தினால நிறைய பேர் வந்து சொல்லுவான் நான் தான் கிறிஸ்து. ஆண்டவர் சொல்றார், பி அலர்ட், ஏமாந்துராதீங்க. இன்னைக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேனே, இந்த சத்தியம் ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் ஏதுவானதாக இல்லாமற் போகலாம், ஆனால் இதுதான் சத்தியம். நம்பாதீங்க. நிறைய பேர் ஏமாத்துறதுக்கு இன்றைக்கு நிறைய கள்ளத்தீர்க்கதரிசி புறப்பட்டுட்டான். யூடியூபை திறந்து தயவு செய்து செய்தியை கேட்காதீங்க நான் சொல்றேன். இன்னைக்கு நிறைய செய்தி ஏமாத்துற செய்தி. நான் தான் கிறிஸ்துன்னு அறிவிக்கிறான். வேண்டவே வேண்டாம். உங்க ஆராதனை தவிர வேற ஒரு ஆராதனையை பார்க்காதீங்க நான் சொல்றேன். ஏன் தெரியுமா? இந்த மெய்ப்பனுக்கும் இந்த சபைக்கும் தான் உங்களை பத்தி தெரியும். அல்லேலூயா. சென்னையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற பிரேயர் டவரில் இருக்கிறவங்களுக்கு உங்களை பற்றி தெரியுமான்னா தெரியவே தெரியாது. அப்படி தெரியும்னு சொன்னால் அது ஏமாத்து. ஆடுகளை மெய்ப்பன் அறிவான், மெய்ப்பனை ஆடுகள் அறியும். இன்னைக்கு என்ன தான் ஏமாத்துறாங்க உங்களை. நீங்கள் அங்கே வாங்க மேஜிக் பண்ணுறேம்மா, இங்கே வாங்க உங்களை அப்படியே பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவேம்மா. ஒருத்தனும் கூப்பிட்டு போக முடியாது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அல்லாமல் ஒருவர் எங்கே போக முடியாது. அப்போது நம்ம செய்ய வேண்டிய இடம் என்னென்னா, இங்கே வந்து சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்தினால நாம் நம்மை ஆயத்தப்படுத்தணும். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கலாமா? பார்க்கக்கூடாது. பார்க்கவே பார்க்காதீங்க. பாவத்தை வீட்டில் சேர்க்காதீங்க. ஏமாத்து நிறைய. நான் நிறைய செய்தி நானும் கேட்பேன். சில நேரத்தில் எனக்கு சில சிரிப்பாக இருக்கும். அவன் சொல்லக்கூடிய சில செய்திகள் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு வேதனையாக இருக்குது. சத்தியத்தை அப்படியே போராட்டுறான். ஐயா வேண்டாம், எச்சரிக்கையாக இருங்க. பி அலர்ட், பி அலர்ட். ரெண்டாவது இயேசு சொல்லுகிறார், அதற்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஓமையெல்லாம் சொல்லுவதற்கு நேரம் இல்லை. அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், பி அவேக், விழிப்பாருங்க, தூங்கிறாதீங்க. மத்தேயு 25 அதிகாரத்தில் சொல்றார், தூங்கிறாதீங்க. அவங்க நீங்கள் ஆயத்தப்பட வேண்டிய காலத்தில் என்ன செய்யுங்க? எல்லாம் ரெடி பண்ணுங்க. கல்யாணம் வந்துருச்சு. யாருக்கு? சரி, இப்போ கல்யாணம்னா நம்ம என்ன செய்வோம்? என்ன ஆயத்தம்? இப்போ முதல் என்ன ஆயத்தம்? கல்யாணம்னா என்ன ஆயத்தம்? கல்யாணமே யாரும் பண்ணலையா? ஐயா, கல்யாணம்னா முதல்ல பையனுக்கு பொண்ணை தேடணும் இல்லையா? 4 இடத்துல சொல்லணும், 4 பேரை பார்க்கணும், 4 பேர்கிட்ட விசாரிக்கணும் இல்லையா? பாஸ்டர்கிட்ட கேட்கணும் இல்லையா? ஏன்னா அதுதான் கடைசியில் வந்து நமக்கு கேரண்டி கையெழுத்து போடுறவர் யார் தான்? ஏன்னா பிரச்சனை வந்துட்டா எங்கே தான் வரலாம்? நீங்கள் தானே ஏன் சொன்னீங்க அன்னைக்கு? நான் வேணான்னு சொன்னேன், நீங்கள் தானே ஏன் சொன்னீங்க அப்படின்னு கேட்கலாம்ல அங்கே. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, முதல்ல இதை இவ்வளோ நம்ம ஆயத்தம் பண்ணுறோம். சரி, இப்போ பொண்ணை பார்த்தாச்சு, அடுத்து என்ன செய்யணும்? ஊழியம் பண்ணணுமா? ஓ, இது வேற நடந்திருக்கா? ஊழியம் என்ன ஊழியம்? ஃபோன் ஊழியமா?
ஹலோ, ஹவ் ஆர் யூ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு? எங்கள் வீட்டில் இன்றைக்கி இதான் ஊழியமா? இதுக்கு தான் கல்யாணத்துக்கு முந்தின நாள் என்ன வைக்கணும்? என்கேஜ்மெண்ட்டு. அன்றைக்கி காலையில் தான் பட்டாய் கொடுக்கணும். அப்போ தான் ஒருத்தரை பார்க்கவே விடணும் இல்லையா? அப்படிலாம் நம்ம ஏமாற்றுவாங்க நிறைய பேர் இல்லையா? புரிஞ்சு கொள்றதுக்கு விட மாட்டாங்க. இப்போ ஆயத்தத்தில் அடுத்த ஒரு ஆயத்தம் என்னன்னு சொன்னால், அவங்க 2 பேரும் அதற்கான தகுதியை அந்த பிள்ளைகள் என்ன செய்யணும்? பெறணும். சொல்லிக் கொடுப்போம் இல்லையா? எனக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. சரிதானே? எனக்கு நல்ல ஒரு ஆலோசனை எங்கள் அப்பா கொடுத்தாரு. டேய், நீ வீட்டுக்கு வந்து 10 மணிக்கு அப்புறம் தான் வருவேன் உன் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்துட்டு. கல்யாண நாளைக்கு ஆன பிறகு எத்தனை மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடணும்? பரவாயில்ல, உங்கள் அப்பா அம்மாரெலாம் நல்ல தாராளமாக இருந்திருக்காங்க. எங்கள் அப்பா இருக்காரு, என்ன 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடணும்டா. பாவம், அந்த பிள்ளை காத்திருப்பா. ஆனால் நான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என் ஒய்ஃபை நிறைய காக்க வச்சுருக்கிறேன். என்ன, என் ஒய்ஃப்கிட்ட சொல்லுவேம்மா, நான் ரெடியாக இருந்துரு, இன்னைக்கு நம்ம எங்கேயா போகலாம் அப்படின்ட்டு. பாவம், கண்ணு தெரியாத காட்டில் கொண்டாந்து விட்டுட்டேன். சரிதானே? பாவம் போல் கட்டி போட்டு வீட்டை பூட்டி போட்டு போயிடுறது தான். ரெடியாகி உக்காந்துக்கிட்டே மணவாட்டி உக்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். நான் மணவாளன் 12 மணிக்கு தான் வருவேன். விசிட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு தூங்கி எழும்பிடுவாங்க எங்கள் வீட்டில். இது இல்லை ஆயத்தம் இல்லையா? தன்னுடைய மனைவி விசாரிக்க இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க பெரியவங்க. அடுத்த ஒரு ஆயத்தம் இருக்குது. என்னென்னா, இந்த திருமண நாளுக்கான்று சில ஆயத்தங்கள் இருக்கிறது. அதுதான் நீங்கள்லாம் சொன்னீங்க. துணி எடுக்கணும், எல்லாரையும் அழைக்கணும் இல்லையா? திருமண நாளுக்கு நிறைய ஆயத்தம். அது ஒரு பெரிய ஒரு மாறம். அப்போ இந்த ஆயத்தங்களில் கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டா என்ன ஆயிரும்? துணி இன்னைக்கு வேண்டாம், பார்த்துக்கலாம், அப்புறம் 28ஆம் தேதினா கல்யாணம், 27ஆம் தேதி பார்த்துக்கலாம் அப்படின்னா எப்படி இருக்கும்? பண்ணுவோமா? இயேசு சொல்கிறாரு, இதை போல தான் நீ ஆயத்தப்படணும். அல்லேலூயா. அப்போ இது தூங்குற நேரம் இல்லை. நம்மளாம் தூங்கி முடிச்சிட்டோம். பிசாசு நம்மளையெல்லாம் அடிமைத்தனத்தில் போட்டு தூங்க வச்சுட்டான் ஒரு காலத்தில். ஆனால் இப்போ இருக்க வேண்டிய காலம் இது தெரியுமா? விழிப்பாக இருக்கணும். அல்லேலூயா. எங்கேருந்து வருது, எப்படி வருது, எந்த தீங்கு வருது, இதெல்லாம் அடையாளம் கண்டுபிடிக்கணும். இதையெல்லாம் நம்ம அனுசரிக்கணும். இதெல்லாம் பார்த்து ஆயத்தப்படணும். 3ஆவதாக பி அட்டென்டிவ். இப்போ அடுத்த ஒரு பெரிய ஒரு அந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வரணும்னு சொன்னால், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சில பொறுப்புகளில் நீ கரிசனையோடு செயல்படணும். முதல்ல சொன்னேன் பி அலர்ட், எச்சரிக்கையாருங்க, ஏமாற்றுவாங்க நிறைய பேர் வந்து. 2வது சொன்னேன் பி அவேக், விழிப்பாருங்க, ஆயத்தமாக இருங்க, அந்தந்த காலத்தில் செய்ய வேண்டிய ஆயத்தத்தை செஞ்சிடணும். 3ஆவதாக ரொம்ப அட்டென்டிவாக இருக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வேலையில் நாம் செய்வதற்கு முழுமையாக அர்ப்பணித்தவர்களாக இருக்க வேண்டும். அப்போ நம்ம அப்படி இருக்கிற பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் கல்லை எடுத்து போடுன்னு சொல்லும்போது நமக்கு நாராது, அங்கே தேவ மகிமை என்ன செய்யும்? விளங்கும். அல்லேலூயா. அந்த நாளை நோக்கி காத்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும். நான் சில நேரத்தில் சொல்லுவேன், கிறிஸ்மஸ் வந்துட்டாலே நிறைய பேர் கவலை வந்துடும். என்ன கவலை? முதல் கவலையே வீட்டு கவலை தான். வீடு பாருங்க, எல்லா வீடும் எப்படி இருக்கு பாருங்க. நம்ம வீடு மட்டும் போன மாதம் தான் அடிச்சிருப்போம் வெள்ளை. ஆனால் இப்போ என்ன தெரியும்? வெள்ளை அடிக்கணும், ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்புறம் என்ன வந்துடும்? துணி எடுக்கணும் ஆண்டவரே, துணி எடுக்கணும் ஆண்டவரே. அதுக்கப்புறம் கேக் வாங்கணும் ஆண்டவரே. அப்புறம் அடுத்த வீட்டுக்கு போயிட்டு பார்த்தோன்னே அவங்ககிட்டலாம் டெக்கரேஷன் பண்ணிட்டாங்க, நம்ம வீட்டில் மட்டும் டெக்கரேஷன் இல்லை. அப்புறம் இதே கவலை மேலே கவலை வரும். ஐயா, நான் சொல்கிறேன், இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் இருந்துட்டு இயேசு உங்கள் வீட்டுக்கு வரலன்னா, இது எல்லாம் இருக்கு உங்கள் வீட்டில். நீங்கள் நல்ல துணி எடுத்தீங்க, நல்ல பலகாரம் ஆர்டர் பண்ணீங்க, நல்ல அழகாக லைட்லாம் போட்டீங்க, ஆனால் இயேசு உங்கள் வீட்டில் இல்லைன்னா, அப்போ இயேசு உங்கள் வீட்டுக்கு வரணும்னா எந்த வீட்டுக்கு இயேசு வருவார்? லூக்கா 19 சகேயு சொல்கிறான், ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகள் கொடுக்குறேன்.
என்னுடைய வருமானத்தில் அநியாயமாக சம்பாதித்தேனே, அதில் நாலத்தனையாக திரும்ப கொடுக்குறேன். அல்லேலூயா. அப்போ இயேசு எந்த வீட்டுக்கு வர விரும்புகிறாரு? இல்லைன்னு கவலைப்படுற வீட்டில் இல்லை, இயேசுவை நீங்கள் வந்தால் போதுங்கிற கவலை உள்ள வீட்டுக்கு தான் இயேசு வருகிறார். அல்லேலூயா. இயேசு நம்ம வீட்டுக்கு வந்துட்டா தானாக வெள்ளை அடிச்சிருவார். இயேசு வந்துட்டா அவர் யாராக வந்துடுவார்? பெயிண்டர் ஆயிடுவார். இயேசு நம்ம வீட்டுக்கு வந்துட்டார்னா கார்மெண்ட் ஆயிடுவார். இயேசு இல்லாமல் கார்மெண்ட்டு ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. பழைய ட்ரெஸ் எடுத்து போட்டால் கூட இயேசு நம்ம கூட இருந்தார்னா மினுமினுக்கும். எது வேணும் உங்களுக்கு? இயேசு வேணுமா அல்லது இது மாதிரியான ஆடம்பரங்கள் வேணுமா? வியாபாரங்கள் நமக்கு வேணாம், இயேசு தான் நமக்கு வேணும். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுவோம், இயேசுவே வாரியம் வீட்டுக்கு. நான் ஆயத்தப்படுறேன் ஐயா, நான் காத்திருக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, நீர் என்னுடைய வீட்டுக்கு வாரோம். நீர் என்ன சொல்ல செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதை நான் செய்வேன். நீங்கள் என்னெல்லாம் சொல்லுவீங்களோ அதெல்லாம் செய்கிறேன் ஆண்டவரே. இந்த கிறிஸ்மஸ்க்கு ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டவரே, இதெல்லாம் செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. 2 நாட்களுக்கு முன்பாக நம்முடைய பேராயர் அவர்கள் எனக்கு ஒரு, அதாவது போதர்களுக்கு எல்லாம் ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறாங்க. அந்த செய்தி என்னன்னு சொன்னால், முலுண்டில் ஒரு வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு அம்மா, அந்த அம்மா யூபி, அவருடைய கணவர் கர்நாடக மாநிலத்தை சார்ந்தவர், அவர் ஆட்டோ டிரைவர், இந்த அம்மா வீட்டு வேலை செய்கிறாங்க. இப்போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த குடும்பம், நான் ஏற்கனவே சொன்னது போல் கர்நாடகா யூபி அது ஒரு பிரச்சனை. இன்னொரு பக்கம் இவங்க ஆண்டவருக்குள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிறனால அந்த குடும்பத்தில் யாரும் அவங்களுக்கு உதவி கிடையாது. 2 வாரத்துக்கு முன்னாலே அந்த சகோதரன் திடீர்னு சொல்லி ஒரு என்ன சொல்கிறது, பேர்ன் ஆகி, அதாவது அவர் மேலே நெருப்பு பற்றி அவருக்கு கொஞ்சம் இந்த லோவர் பகுதியில் எல்லாமே எரிஞ்சு போய் அவர் நம்ம ஐரோலியில் இருக்கக்கூடிய பேர்ன்ஸ் ஹாஸ்பிட்டலில் தான் அவர் அனுமதிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த குடும்பத்தார், வேலை செய்யக்கூடிய குடும்பம், அவங்க ஒரு குஜராத்தி குடும்பத்தை அந்த அம்மா வேலை செய்கிறாங்க, அவங்க கிறிஸ்தவங்க. அப்போ அந்த குஜராத்தி பிஷப் ஐயாவை நிறுத்தி கேட்டிருக்கிறார், ஐயா இந்த அம்மாவை பற்றி உங்களுக்கு தெரியும், அவங்க ஹஸ்பண்டுக்கு இப்படி ஆகிப்போச்சு, ஸோ எங்ககிட்ட வந்து உதவி கேட்டாங்க, ஏதோ சின்ன ஒரு உதவி செஞ்சோம், அதை வச்சு அந்த அம்மா அவருக்கு ஏதோ உதவி, அது அவரை உயிரை காப்பாற்றுறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை அந்த அம்மா என்கிட்ட சொன்ன உடனே உங்கள் ஞாபகம் எனக்கு வந்துச்சு, உங்கள்கிட்டயும் சொல்லலாமே நான் சொன்னேன், அந்த அம்மாவை உங்களை வந்து பார்க்க சொல்லட்டோமான்னு கேட்டுக்கிறார். சொல்லுங்கள், வர சொல்லுங்கள் நாளைக்கு. அப்போ அந்த அம்மா வந்த உடனே அவர் விசாரித்திருக்கிறார். அந்த அம்மா சொல்லுறாங்க, ஐயா எங்களுக்கு யாருமே உதவி செய்யலை, நாங்கள் ஆண்டவரை இப்போ தான் ஏற்றுக்கொண்டோம், அதனால் எங்கள் குடும்பத்தில் யாருமே எங்களுக்கு உதவி இல்லை. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை, விசுவாசம் இருக்குது, ஏசப்பா எப்படியாவது என் கணவனுக்கு என்ன செய்வார், சுகத்தை கொடுப்பார். முடிஞ்சால் எங்களுக்காக சின்ன உதவி நீங்கள் செய்தீங்கன்னா அது இந்த நேரத்தில் எனக்கு உதவியாக இருக்கும். அப்போ அவர் சொல்லி கொண்டு வந்தார், எங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த காரியத்தை சொல்லி கொண்டு போய் சொன்னார், நம்ம எவ்வளவோ காரியங்களுக்கு உதவி செய்கிறோம், இப்படிப்பட்ட நம்முடைய கண்களுக்கு முன்னாலே இயேசு கொண்டு வந்து நிறுத்துகிறாரே, இந்த மனிதர்களுக்கு நாம் செய்கிற உதவி தான் இயேசுவை நம்மோடு கூட என்னதாக இருக்கும், அழைப்பதற்கு சமானமாக இருக்கும். அதுதான் மத்தேயு 25 கடைசியில் ஆண்டவர் சொல்கிறார், நான் போஜனம் இல்லாதவனாக இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் தந்தீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலே நம்மை ஆயத்தப்படுத்துகிற நாட்களிலே இப்படி கஷ்டப்படுகிற ஜனங்களுக்கு நம்மால் ஆன சில உதவிகள் தேவை. உங்களால் ஆன உதவியை நீங்கள் செய்யுங்கள். நிறைய பேருக்கு இயேசுவை காட்டுங்கள், இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாருங்கிறத தெரிவிங்க. இதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற காலம், இதுக்கு மேலே ஒரு காலம் வராது. இந்த காலத்தில் நீங்கள் சகாயம் செய்யாவிட்டால் எந்த காலத்தில் நாம் செய்ய போகிறோம்? இயேசு வரும்போது காப்பாரு. நான் போன வெள்ளிக்கிழமை சொன்னேன், நம்ம ஆண்டு முன்னால் போய் நிற்கும்போது ஆண்டவர் நீ எத்தனை பதவிகள் பெற்றா என்பதை கேட்க மாட்டார், எத்தனை படித்தா என்பதையும் ஆண்டவர் கேட்க மாட்டார், எவ்வளோ பணம் உங்ககிட்ட பேலன்ஸ் இருந்துச்சுன்னு கேட்க மாட்டார். ஆனால் ஒன்றை கேட்பார் ஆண்டவர், எதை? உன் கணக்கில் எத்தனை ஆத்துமா. இன்னைக்கு அந்த ஆத்துமாக்களை சம்பாதிக்கிற பொறுப்பு உங்களிடத்தில் என்னிடத்தில். அதான் சொல்ல, பி அட்டென்டிவ். பொறுப்பு இருக்கு. உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். ஒருவேளை யாருடைய இருதயத்தையாவது இந்த நாளிலே ஆவியானவர்களோடு பேசினா அந்த சகோதரனுக்கான உதவியை நீங்கள் செய்யலாம்.
இன்றைக்கி இந்த காணிக்கை நேரத்தில் நீங்கள் ஒரு கவரில் எழுதி உங்களால் முடிந்த உதவி அந்த குடும்பத்துக்கு நீங்கள் செய்யலாம். நீங்கள் செய்ய முன்வரும்படி அன்போடு நான் கேட்கிறேன். இயேசுவின் வருகையில் நாம் ஏற்றுக்கொள்ளப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாங்கள் உம்முடைய சமூகத்தில் பங்கெடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை பாராட்டினீர். உம்முடைய வார்த்தையை எங்களுக்குள்ளே நீர் அனுப்பினீர். நீர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய வருகை நாளுக்கென்று ஆயத்தப்படுகிற நாங்கள் செய்ய வேண்டிய சில காரியங்களை ஆவியானவர் எங்களுக்கு இந்த காலைவெளியிலே அறிவுறுத்திருக்கிறேன். இயேசு சொல்லிவிட்டு போன சத்தியம், எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருங்கள், ஆயத்தமாயிருங்கள் என்று சொன்னேன். ஆண்டவரே, இதே வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து நாங்கள் எடுக்க வேண்டிய சில தீர்மானங்களை நாங்கள் எடுத்து இந்த உலகம் எங்களை வஞ்சிக்கிற சத்தியங்களுக்கு இடம் கொடாமல் சத்துருவை நாங்கள் எதிர்த்து சத்திய ஆவியானவரை எங்கள் வாழ்விலே தரித்து கொண்டு சாட்சிகளாக நாங்கள் இந்த நாட்களை கொண்டாடுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். திருச்சபை எங்களுக்கு என்று நியமித்திருக்கிற இந்த நல்ல நாட்களில் நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்த்து கிறிஸ்துவின் வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள, கிறிஸ்து பிறந்தபோது அவர் இந்த பூமியிலே வந்தபோது ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, புறந்தள்ளினார்கள். அதுபோல நாங்களும் வருகையின் நாட்களுக்கென்று சொல்லி ஆயத்தப்பட வேண்டியவர்கள். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை புறந்தள்ளிவிட்டு நாங்கள் இயேசுவை மறந்து போனால் நாங்கள் நித்திய ஜீவனுக்கு எங்களுடைய வாழ்வை நாங்கள் பிரவேசிக்க செய்ய இயலாதவர்களாய் மாறிப்போவோம். ஆகவே இயன்ற மட்டும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கிற சத்தியத்தின்படியே நடந்து நாங்கள் சத்தியத்தினால் ஆட்கொள்ளப்பட்ட விசுவாச கூட்டத்தாராய் உம்முடைய மகிமையின் ராஜ்யத்தில் பங்கெடுக்க எங்களை நீர் ஆயத்தப்படுத்தி நடத்தும். எங்களுக்கு இடையூறாக இருக்கிற கற்களை நாங்கள் அகற்றிவிட்டு, லாசருவே வெளியே வா என்று சொன்னபோது ஜீவனோடு லாசரு வெளியே வந்து நின்றானே, அதுபோன்ற ஜீவனுள்ளவர்களாய் நாங்கள் இயேசுவின் முன்பாக நிற்பதற்கு கர்த்தர் எங்களை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் இப்பொழுதும் அர்ப்பணிக்கிறோம். சுவாமி, இந்த காலைவெளியிலே உம்மை ஆராதித்து உமக்கு மகிமை செலுத்தின பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். ஒருவேளை இந்த காலை ஆராதனையிலே பங்கெடுக்க முடியாமல் தடைபட்டு போன பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம். ஆறுதலற்ற குடும்பங்களிலே ஆறுதலை தாரும். சமாதானம் இல்லாமல் இருக்கிற குடும்பங்களிலே சமாதானத்தை தாரும். சுகம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சுகத்தை கட்டளையிடும். பலனற்ற இருதயங்களிலே பலனை தேவன் ஊற்றி அருளும். எதிர்பார்ப்போடு இந்த காலைவேளையில் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் என்னுடைய வேண்டுதலை ஆண்டவர் கேட்க மாட்டாரா என்று சொல்லி காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தின் நற்பலன்களை கர்த்தர் கட்டளையிட்டருளும். ஆண்டவரே, இந்த நாள் முதற்கொண்டு துவங்குகிற உம்முடைய வருகைக்கான எங்கள் ஆயத்தங்கள் தகப்பனே, உம்முடைய வருகையின் நாள் வரை நீடித்திருக்க நீர் என்னையும் எங்களையும் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை பிரதிபலிக்கும்படியாக இதோ தேவையோடு எங்கள் முன்பாக நிற்கிற ஒரு கூட்டத்திற்கு நான் என் உதவியை செய்வேன் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே தங்கள் கரத்தை நீட்டின ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ராஜ்ய பணிக்கென்று கொடுத்தவர்கள் உண்டு, கர்த்தருடைய பணிவிடை நடைபெற வேண்டும் என்று சொல்லி கொடுத்த பிள்ளைகள் உண்டு, கொடுக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆலயங்களை கட்டி கொடுக்கிற, மிஷினரிகளை தாங்குகிற, மால்டோ குழந்தைகளை ஆண்டவரை ஆதரிக்கிற பிள்ளைகள் உண்டு. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமையும் உம்முடைய சமாதானமும் உம்முடைய பிள்ளைகளோடு இந்த 24ஆம் தேதி வரை இந்த 11ஆவது மாதத்தில் இருந்தது போல ஆண்டவரே, இந்த வருடத்தின் கடைசி சில நாட்கள் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து புது ஆண்டுக்குள்ளே எங்களை வழிநடத்தி செல்லட்டும். துதிகன மகிமை அனைத்தையும் கர்த்தருக்கு ஏறெடுக்கிறோம். இரட்சகரின் வல்ல நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்னும் இன்னும் சதா காலம் நனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
கர்த்தர் உங்கள் அனைவரோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு நாம் சென்று வர கடவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவருக்கும் ஸ்தோத்திரம்.